அம்மா அம்மா ஏம்மா நிலவேம்பு கஷாயம் கொடுக்குறீங்க? அக்கா அம்மா எடு குட்டாலும் நல்லதுதான். அப்படி சொல்லுடி செல்லம். இந்த நோய் தொற்று காலத்துல நமக்கு நோய் வராம இருக்கணும் இல்லையா, அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த கஷாயத்தை குடிக்கிறோம். இது நீங்க குழந்தைங்க மட்டும் இல்லாம முக்கியமா பெரியவங்க வயசானவங்க அவங்க எல்லாரும் வாரத்துக்கு ஒரு நாள் குடிச்சா போதும். பசங்களா, கஷாயம் ரெடி ஆயிடுச்சுமா? எல்லாரும் இருக்கீங்களா? வாங்க குடிக்கலாமா? சங்கவி, எனக்கு கஷாயத்தை குடிக்கணும்னு நினைச்சா பக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. எல்லாம் லடுக்காக்கா. ஆமா, உங்க அம்மா அப்படியே சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி செஞ்சு வச்சுட்டு கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறா சாப்பிட. கஷாயம் தானே, அதுக்கு பாரு எவ்வளவு அலப்பற. அம்மா தாய, நம்ம கஷாயத்துக்குன்னு நான் ஒரு பாட்டு எழுதி வச்சிருக்கேன்ப்பா, நம்ம பாடலாமா? சரிம்மா. கஷாயம்மா கஷாயம் நிலவேம்பு கஷாயம், அம்மா போட்ட கஷாயம் எதிர்ப்பு சக்தி கூடுமே, எதிர்ப்பு சக்தி கூடுமே. அம்மா கசக்குதுமா. அப்பா என்ன கசப்படா சாமி, சத்தியமா முடியலடா. ஐயோ, குடிங்க குடிங்க. உங்களுக்கு சிக்கன் மட்டன் பிரியாணியா வேணும்? குடிங்க குடிங்க. இப்போ சங்கவி பாருங்க எவ்வளவு சமத்தா குடிக்க போறா. எனக்கு இது வேணாம், எனக்கு இது வேணாம், கசப்பா இருக்கும், எனக்கு விட்டுருங்க, நான் ஓடிடுறேன். நில்ல சங்கவி. வேணாம், எனக்கு பிடிக்காது. சங்கவி, சங்கவி, அக்கா கிட்ட சொன்னே அம்மா எது கொடுத்தாலும் நல்லதுக்கு தான் கொடுப்பாங்கன்னு சொன்ன. இப்ப எதுக்கு நீ ஓடுற? நீ நில்லு. உன்னை பிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா? இரு இரு வந்துட்டேன், இரு. உன்னை பிடிச்சிட்டேனே. என்னை விடுங்கம்மா. சங்கவி, அம்மா கிட்ட நல்லா மாட்டினியா? எனக்கு இது வேணாம். அக்கா, நீ நான் கஷாயம் கொடுக்கும்போது சிரிச்சால, உன் பேச்சு டூக்கா. அம்மா, நீ எனக்கு கஷாயம் குட்டால அல தூக்கா. நான் அப்பா பேச்சு போட்டுதான் பழம்.